ஹாய் வெல்கம் டு அதிரன்சோம். நீங்கள் அதிரன்சோமை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் சாதம் எப்படி சுவையாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த தேங்காய் பால் சாதம் செய்ய 2 டம்ளர் அரிசியை 1 ஹவருக்கு மேலே ஊற வச்சு எடுத்துருக்கு. குக்கரில் எண்ணெய் நெய் போட்டு ஹீட் பண்ணிவிட்டு இதில் பிரியாணி இலை, ஏலக்காய், ஸ்டார், அப்புறம் கொஞ்சம் பட்டை, இதோட கிராம்பு, அப்புறம் கொஞ்சம் சோம்பு, அப்புறம் 4 பச்சை மிளகாய் இதை போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். கார்டனில் வளர்க்குற ஃப்ரெஷ்ஷான புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு தேவையான புதினாவை கிள்ளி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். நம்ம கடையில் வாங்கிட்டு வர புதினா இலையை கிள்ளிட்டு அந்த தண்டை எடுத்து இந்த மாதிரி மண்ணில் நட்டாலே நமக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா கிடைச்சிரும் ஈஸியாக. இப்போ புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ இதோட நல்ல பழுத்த ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் இதோட 2 பெரிய ஆனியன் கட் பண்ணி வச்சதை நல்லா வதக்கிக்கிறோம். கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு வதக்கிக்கிறோம். இப்போ இதோட பீன்ஸ், கேரட், பீட்ரூட் இது 3ஐயும் கட் பண்ணி வச்சுக்கிறோம். பீட்ரூட் போடுறதுனா போடலாம், அது நேச்சுரல் கலர் தரும். இப்போ ஒரு தேங்காய் ஃபுல்லாக ஆட்டி அதுலேருந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கு. நல்லா வதங்கினோன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க வதக்கி. இதோட நம்ம அரிஞ்சு வச்ச தக்காளியும் சேர்த்துக்கிறோம். இதையும் அதே மாதிரி வதக்கி எடுத்துக்கிறோம். நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்ச காய்கறிகளை ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம பட்டாணி போட்டுக்கலாம் இதோட. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு இதை நல்லா வதக்குறோம். நல்லா வதங்கிடுச்சு. இதில் லைட்டாக மிளகாத்தூள், கொஞ்சம் கறி மசால் போட்டுக்கிறோம் தேவையான அளவுக்கு. நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பாலை இதோடு சேர்க்குறோம். நீங்கள் 2 கப் அரிசிக்கு 4 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இங்கே 2 கப் தண்ணி, 2 கப் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் புதினா, அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். காரம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஊற வச்ச அரிசியை இதோடு சேர்த்து கிளறி விட்டுறோம். மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கிற மாதிரி விடணும். பாருங்கள், நல்லா கொதி வருது. டைமில் நீங்கள் குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 விசில் விட்டு இறக்குங்க. பாருங்கள், நம்ம தேங்காய் பால் பிரியாணி சுவையாக சூடாக ரெடி ஆகிடுச்சு. இந்த தேங்காய் பால் பிரியாணியை நார்மலாக யூஸ் பண்ணுற அரிசியில் செஞ்சு காட்டியிருக்கேன். பாசுமதி அரிசியில் செய்யணுன்னா 1 கப்புக்கு 1.5 கப் தேங்காய் பால் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு தம் போட்டு எடுத்துடலாம். நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மறக்காமல் அதிரன்சோமை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.